வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இந்த மாதிரி ரிமோட் வந்து நம்ம நிறையா பார்த்துருப்போம். ட்ரெயின் ஏசியோட ரிமோட்டு இங்கே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து ஒய்ஃபைல ஒர்க் பண்ணுற ரிமோட் இது. இந்த ரிமோட்டு பார்த்திங்கன்னா வந்து பேர் பண்ணுறதே ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அதை பேர் பண்ணுறது, எப்படி அதை யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து இந்த ரிமோட் வீணாக போயிடுச்சுன்னா கூட நம்ம வந்து வேறு ரிமோட்டை போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ப்ளூ ஸ்டார் ரிமோட் இருக்குது, அந்த ரிமோட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக காட்டியிருப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எல்லாமே காட்டியிருப்பேன். எப்படி இதை வந்து கனெக்ட் பண்ணுறது, எப்படி இதை வந்து ரீசெட் பண்ணுறது எல்லாமே காட்டியிருப்பேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெயின் ஏசியில் இந்த ரிமோட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அதர் ரிமோட்டு வேறு ரிமோட்டு கூட யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. எரர் வந்துக்கிட்டே தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இன்ட்டு அவுட்டு இந்த ரிமோட்டை எப்படி ரீசெட் பண்ணுறது, எப்படி அதை கனெக்ட் பண்ணுறது. அந்த டிஸ்பிளேயில் ஒரு சின்ன ஸ்விட்ச் இருக்கும், அந்த சுவிட்சை அழுத்திட்டிங்கன்னா டோட்டலாக எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகிடும். திருப்பி எப்படி ஃபஸ்ட்லேருந்து கனெக்ட் டு நெட்ஒர்க்னு வரும், கனெக்ட்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து எப்படி நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அதில் சொல்லியிருப்பேன். ஒய்ஃபையில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரிமோட்டு பார்த்திங்கன்னா ஒய்ஃபை ரிமோட்டு, ஒய்ஃபையில் தான் ஒர்க் ஆகும். பாருங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இந்த வீடியோ இப்போ வந்து சும்மா சாம்பிளுக்காக தான் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ வந்து உங்களுக்கு நான் மறுபடியும் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். பாருங்கள், அப்டேட்டிங் இன்ஃபர்மேஷன், சிஸ்டம் அப்டேட் ஆகிற மாதிரியே ஃபுல்லாக அப்டேட் ஆகி ஒர்க் ஆகும். இந்த டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த டிஸ்பிளே வீணாக போச்சுன்னா திருப்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கடையிலலாம் ரீட்டைல் ஸ்டோர்லலாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது, இந்த ரிமோட்டு கிடைக்கிறதே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இந்த ரிமோட் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரிமோட் வந்து வெளியில் எங்கேயுமே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ரேட் ரொம்ப அதிகம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ட்ரெயினில் மட்டும்தான் இந்த மாதிரி ரிமோட்டு வருது. டோட்டல் ஒய்ஃபை ரிமோட், இது ஒய்ஃபையில் ஒர்க் ஆகும். ஒய்ஃபை நெட்ஒர்க் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த இது பேர் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரிமோட் ஆனால் அது பாருங்கள், அது ஒய்ஃபையில் கனெக்ட் ஆன பிறகு தான் நம்ம வேறு ரிமோட்டு கூட யூஸ் பண்ண முடியும். இல்லைனா வேறு எந்த ரிமோட்டும் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம இதை பண்ண முடியும். இன்றைக்கி அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் ட்ரெயின் ரிமோட்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருந்தது, வரும்போது கனெக்ட் ஆகவே இல்லை. ஆக்சுவலாக அவங்க சர்வீஸ்க்கு போயிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ப்ளூ ஸ்டார் ரிமோட் வந்து பேர் பண்ணியிருந்தது இந்த யூனிட்டில். அவங்க சர்வீஸ்க்கு போனவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியாதனமாக அந்த டிஸ்பிளேயில் இருக்க சுவிட்சை அழுத்திட்டாங்க. சுவிட்சை அழுத்தினதுனால அன்பேர் ஆகிடுச்சு. திருப்பி பேர் பண்ணவே முடியல. இந்த மாதிரி எரர் காட்டிக்கிட்டே இருந்தது. இங்கே பாருங்கள், திருப்பி அழுத்தினாலும் என்ன பண்ணாலும் திருப்பி இது எரர் காட்டிக்கிட்டே தான் இருக்கும். பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டு போட்டிங்கனாலும் மறுபடியும் எரர் தான் காட்டும், கனெக்ட் ஆகாது. இது எப்படி கனெக்ட் பண்ணுறது என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ட்ரெயின் ஏசியோட ரிமோட் இது. இதுக்கு வந்து இந்த ப்ளூ ஸ்டார் ரிமோட்டு செட் ஆகும். ஆனாலும் இந்த ஒரிஜினல் ரிமோட் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து செட் ஆனால் கனெக்ட் ஆனால் பேர் ஆனால் மட்டும்தான் வந்து நீங்கள் அந்த ப்ளூ ஸ்டார் ரிமோட்டை ஒர்க் பண்ண முடியும். ரீசெட் பண்ணிட்டா பாருங்கள், இப்போ அந்த ரிமோட்டும் ஒர்க் ஆகலை, பேட்ரி லூஸாக இருக்குது, ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், அது கூட ஒர்க் ஆகலை, எதுவுமே ஒர்க் ஆகலை. இப்போ அது பிளிங்க் ஆகிட்டே இருக்குது, லைட்டு பிளிங்க் ஆனிச்சுன்னா, இந்த மாதிரி பிளிங்க் ஆனிச்சுன்னா பேர் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இதுவும் வந்து அப்படியே இதுலேயே தான் நிற்கிது. இந்த ரிமோட்டும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, சரியாக கனெக்ட் ஆகலை. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணுன்னா, இந்த ரிமோட்டை பாருங்கள், இந்த ரிமோட்டோட பின்னாடி பேக் கவரை கழட்டினீங்கன்னா பேட்டரியை ரிமூவ் பண்ணி திருப்பி போடுங்க. இப்போ ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள் ரிமோட்டு. இப்போ திருப்பி போடுங்க. பாருங்கள், திருப்பி போட்டிங்கன்னா ட்ரெயின் அப்படின்னு வரும். ஆனால் திருப்பி மறுபடியும் பழைய மாதிரியே ஆகிடுச்சு. பாருங்கள், நெட்ஒர்க் நாட் ஃபவுண்டுன்னு வருது பாருங்கள். நெட்ஒர்க் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு தான் வருது. இது இப்போ கனெக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து
இன்ஃப்ராரெட் நாட் ஒர்க்குடு கனெக்டட்னு போட்டு நெட்ஒர்க் நாட் ஃபவுண்டுன்னு. இன்ஃப்ராரெட் ஒர்க் ஆகுது, ஆனாலும் வந்து ஆக்டிவேட்டட்னு இருக்கும், ஆனாலும் ஒர்க் ஆகாது. ஒய்ஃபைல நெட்ஒர்க் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அதுதான் இந்த ரிமோட்டோட ரீசெட் பட்டன். அந்த ரீசெட் பட்டனை வந்து சின்ன ஒரு இது வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகவே ரீசெட் ஆகிடும். கனெக்ட் டு நெட்ஒர்க் அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி கனெக்ட் டு நெட்ஒர்க்குன்னு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ரிமோட்டு பேர் ஆகும். கனெக்ட் டு நெட்ஒர்க்னு வந்ததுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சர் அப் பட்டனையும் ஃபேன் பட்டனையும் மாற்றி மாற்றி அழுத்துங்க. ஆனால் மாற்றி மாற்றி அழுத்தினாலும் இங்கே பாருங்கள் கனெக்டே ஆகலை. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து டிஸ்பிளே போர்டையும் வந்து ரீசெட் பண்ணணும். இப்போ டிஸ்பிளே போர்டை ரீசெட் பண்ணுற மாதிரிங்க பாருங்கள், எவ்வளோ நேரம் பண்ணாலும் கனெக்ட் ஆகலை. இப்போ டிஸ்பிளே போர்டை வந்து ரீசெட் பண்ணுறேன் பாருங்கள், ஏன்னா ஒய்ஃபை வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ டிஸ்பிளே போர்டை ரீசெட் பண்ணிவிட்டேன். ஒரு தடவை அதை அப்படிங்க அழுத்தி விட்டுருங்க, அந்த கீயை பட்டனை ஒரு தடவை அழுத்தி விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மறுபடியும் எரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வந்து ரிமோட்டில் நெட்ஒர்க்கை வந்து இதை ரீசெட் பண்ணுங்கள். ஒரு ரெண்டு தடவை சும்மா அழுத்தினீங்கனாலே போதும், மாற்றி மாற்றி. இங்கே பாருங்கள், இன்ஸ்டாலேஷன் ஏசி யூனிட், இன்ஸ்டாலிங் ஏசி யூனிட், சர்ச்சிங் ஃபார் நெட்ஒர்க் அப்படின்னு வருதா. இப்போ சர்ச்சிங் ஆகுது, நெட்ஒர்க் சர்ச் ஆகுது. இங்கே பாருங்கள் ஒரு லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு, ஒரு லைட் மட்டும் தான் பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஜாயினிங் த நெட்ஒர்க்கில் ஜாயின்ட் ஆகிட்டுருக்கு. அப்டேட்டிங் இன்ஃபர்மேஷன் வருது, அப்டேட் ஆகுது. அதுவே எல்லாத்தையும் பண்ணும். ஒரு சிஸ்டம் மாதிரியே இது வந்து ஒர்க் ஆகும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே வந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அப்டேட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் ஆகும் அப்டேட் ஆகிறதுக்கு ஃபுல்லாகவே. அப் டவுன் நேம் ஏசி, இந்த ரூம் ஏசி வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம், அதிலே சில நேம்லாம் கொடுத்துருப்பாங்க, அதில் கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது அழுத்து இந்த லாஸ்ட்டில் உள்ள ஸ்கொயர் பட்டன் அழுத்து இன்ஸ்டாலேஷன் டன்னு வந்துடும். பாருங்கள் பூஜை ரூம் ஏசி இப்போ ஓகே ஆகிடுச்சு. இப்போ ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த ரிமோட்டு ப்ளூ ஸ்டார் ரிமோட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு ஒர்க்கே ஆகலை, நெட்ஒர்க் கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒர்க்கே ஆகலை. இப்போ பாருங்கள் ஒர்க் ஆகுது. பாருங்கள் ஆன் ஆகிடுச்சு. லைட்டு உள்ள லைட் எரியுது பாருங்கள், லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஃபேன் மோட்ரு கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஆஃப் ஆகும், இன்டோர் ஃபேன் மோட்ரு. பாருங்கள் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, எல்லாமே கரெக்டாக பக்காவாக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி அதை நீங்கள் வந்து அந்த ட்ரெயின் ரிமோட்டை ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ரிமோட்டை பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை பேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒர்க் ஆகுது. அது தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதை பற்றியாவது வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், அதை பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.